ஸ்ரீ பவிஷ்ய புராணம் 10ஆம் பகுதி கல்கி புராணம். சூதமா முனிவர் மற்ற முனிவர்களுக்கு பகவானின் கல்கி அவதாரம் குறித்து கூற ஆரம்பித்தார். பகவான் உலக நலனை குறித்து நீங்கள் கல்கி வடிவில் மீண்டும் அவதரித்து துஷ்ட சம்ஹாரம் சிஷ்ட பரிபாலனம் செய்வீராக என்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தார். அப்போது முனிவர்கள் சூதமா முனிவரிடம் பகவானின் கல்கி அவதாரம் குறித்து குறிப்பிடுமாறு வேண்டிட அவரும் கூறலுற்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ண தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளிய பின்னர் கல்கி அவதாரம் எடுத்திருப்பார் என்றார் சூதமா முனிவர். அதர்மத்தின் வம்சத்தில் குரோதம் கோபம் இம்சை இரண்டும் இணைந்து உலகை நாசம் செய்யும். அதுவே கலியுகம் என்பர். கிருத்த யுகத்தில் பகவான் பிரம்மதேவரோடு அந்தராத்மாவாக இருந்து கொண்டு அனைத்தையும் எப்படி படைத்தாரோ அப்படியே முடிவான கலியுகத்தில் எல்லாவற்றையும் அளிக்கிறார். கலியுகத்தில் வருணாசிரமங்கள் அவற்றிற்கான ஆச்சாரங்கள் தலை கீழாக மாறிவிடும். எல்லாமே தர்மத்திற்கு மாறாக நடைபெறும். வல்லான் வகுத்ததே வழியாகும். குணத்தை விட பணமே முக்கியமாக மதிக்கப்படும். வைராக்கியம் இல்லாவிடினும் எல்லோரும் எல்லா ஆசிரமங்களையும் அவரவர் இஷ்டப்படி அனுசரிப்பர். களி முற்ற பொன் மணி ரத்தினம் போன்றவை அழிந்து போகும். செல்வமுடையவனே எஜமானன். கலியில் நியாயமற்ற வழியில் பணம் குவிப்பர். பசுவையும் பிராமணரையும் உயர்வாக கருத மாட்டார். தேவதா பூஜை விருந்தினர் உபச்சாரம் நடைபெறாது. மக்களில் பலர் தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்களாக இருப்பர். பெண்கள் கற்பு குறித்து கவலைப்பட மாட்டார்கள். மன்னன் மக்களை வருத்தி வரி வசூல் செய்வான். பாஷண்டிகள் எங்கும் மலிந்து தோன்றுவர். கலி வளர வளர வாழ்நாள் குறையும். 20 வயதிலேயே மரணம் ஏற்படும். மக்கள் மாயையால் மதிமயங்கி சர்வேஸ்வரனையும் ஆராதிக்க மாட்டார். மழை விளைச்சல் குறையும். நாள்தோறும் மக்கள் பாவ காரியங்களையே செய்வர். மும்மல தூய்மை இராது. இத்தகைய கலியிலும் ஒருவன் சிறிது முயற்சி கொண்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் முதலிய செயல்களால் பெரும் புண்ணியம் பெறுவான். மகரிஷிகள் கலியுகத்தை குறித்து மேலும் பல ஐயப்பாடுகள் எழுப்ப அவற்றை குறித்தும் விளக்குகிறார் சூதமா முனிவர். சூத்ரன் நல்லவன், கலியுகம் நல்லது, பெண்கள் நல்லவர் என்று கூறி தான் கூறியவற்றை விளக்குகிறார். சிறிய தர்மமும் பெரிய பலனை அளிக்கும். இந்த தர்மத்தை எளிதில் அனுஷ்டிப்பவன் சூத்திரன். அவனே அறிவாளியும் கூட. கிருத்த யுகத்தில் புண்ணிய கர்மாவிற்கு பலன் 10 ஆண்டுகளிலும், அதையே திரேதா யுகத்தில் செய்தால் ஒரே வருடத்திலும், துவாபர யுகத்தில் செய்தால் ஒரே மாதத்திலும், கலியுகத்திலும் ஒரே நாளிலும் அது பலன் தரும். எனவே கலியுகம் சாது, அதாவது நல்லதாகும். கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தே அனைத்தையும் எளிதில் பெறலாம். வேளாளர்கள் தமக்கு மேற்பட்ட வர்ணத்தினருக்கு பணிவிடை செய்தே எளிதில் நற்கதி அடைய முடிகிறது. அவர்களுக்கு நியமங்கள் கிடையாது. எதையும் உட்கொள்ளலாம், எதையும் அருந்தலாம், கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. எனவே வேளாளர் சூத்திரர்கள் நல்லவர். பெண்கள் எவ்வித வருத்தமும் இன்றி கணவருக்கு பணிவிடை செய்து மும்மன தூய்மையோடு நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் அடையும் புண்ணிய லோகங்களை எளிதில் பெறுவதால் பெண்கள் நல்லவர்கள் என்றார். அடுத்து எல்லா பூதங்களுக்கும் உண்டாகும் அழிவாகிய பிரளயம் குறித்து கூறுகிறார். அது 3 வகைப்படும். கல்பத்தின் முடிவில் பிரம்மதேவரால் உண்டாவது நைமித்திக பிரளயம். பிரம்மதேவரின் ஆயுள் முடிந்து பிரகிருதியில் காரிய வர்க்கங்களுக்கு ஏற்படும் லயம் மோக்ஷம் என்பது ஆத்தியாந்திக பிரளயம் என்று அழைக்கப்படும். கல்கி அவதாரம். உலக நிலைமைக்கும் தேவலோக நிலைகளுக்கும் அஞ்சிய தேவர்கள் பிரம்மதேவரிடமும் திருமாலிடமும் சென்று முறையிடுவர். அப்போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவரிடம் சம்பளம் என்ற ஊரில் விஷ்ணு எஸ் என்பவரின் மனைவியாகிய சுமதியின் புத்திரனாக தோன்றப் போவதாகவும் அவருடைய 3 சகோதரர்களுடன் கூடி கலியினால் உண்டான துன்பத்தை துடை தர்மத்தை நிலைநாட்டுவதாகவும் கூறி தேவர்களையும் தனக்கு பந்துக்களாக அவதரிக்குமாறும் கூறினார். அன்னை மகாலட்சுமி சிம்மள தேசத்தில் பிருஹத்ரதன் என்ற மன்னன் பட்ட மகிஷி சோழமுகிக்கு பெண்ணாக பிறப்பாள். பத்மா என்று வளரும் அவளை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினார். மேலும் மரு தேவாபி என்ற அரசர்களை பிரதிஷ்டை செய்வதாகவும்
திரும்பவும் கிருத்தயுகத்தையும் 4 பாதங்களுடன் கூடிய தர்மத்தையும் பூமியில் நிலைநாட்டி கோலோகம் என்னும் வைகுந்தம் அடைவேன் என்றார். பின்னர் பகவான் பூ உலகில் சுமதிக்கு மகனாய் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் கல்கியாக அவதரிப்பார். பிறந்த குழந்தைக்கு கல்கி எனவே பெயர் வைப்பர். கல்கி அவதாரம் கண்டு களித்து தேவர்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திடுவர். பிராமணர்கள் பரம சந்தோஷமடைவர். கல்கி வளர்ந்து உரிய காலத்தில் உபநயனம் செய்து கொண்டு குருகுல வாசம் ஆரம்பிப்பார். பரசுராமரிடம் கலைகளையும் கல்வியும் பெற்றார். குருவுக்கு வேண்டும் தட்சிணை அளிக்க கேட்டபோது பரசுராமர் தனது சிஷ்யனாகிய கல்கி பகவான் செய்ய போகும் நல்ல கர்மாக்களால் பரம சந்தோஷம் அடைவதாகவும் இனிய யக்ஞ யாகாதிகள் தானம் தபம் முதலிய காரியங்கள் நடைபெறும் என்றும் அவையே கல்கி தனக்கு அளிக்கும் தட்சிணையாக கருதுவதாகவும் கூறி கல்கியை பில்வேதகேசவா என்ற திருத்தலத்திற்கு அனுப்பி வைப்பார். கல்கி அங்கனமே பரமசிவனாரை துதி செய்ய சிவபெருமான் அவருக்கு இஷ்டமான உருவை எடுக்கவும் இஷ்டமான இடத்திற்கு செல்ல உதவும் காருட அஸ்வத்தையும் அஸ்திரம் சகஸ்ர நாமங்களையும் அருளினார். மேலும் பூபாரத்தை குறைக்க கூடியதும் ரத்னமயமான பிடி உள்ளதும் நிறைந்த தேஜஸ் உள்ளதும் மிக்க கூர்மை உடையதுமான கத்தியையும் அளிப்பார். பகவான் கல்கி அஸ்வத்தின் மீது அமர்ந்து, அதாவது குதிரையின் மீது அமர்ந்து சம்பல கிராமத்திற்கு திரும்புவார். விசாக பூபன் எனும் அரசன் பகவானுடைய அவதாரத்தின் மகிமையை உணர்ந்து தர்மசீலனாக மாறுவான். அவன் கல்கியை தரிசிப்பதற்காக விரைந்து வருவான். அப்போது கல்கியானவர் சந்திர குலத்தில் தோன்றிய தேவாயியையும் சூரிய குல தோன்றல் மருவையும் அரசர்களாக ஆக்கி கிருதயுகத்தை ஆரம்பித்துவிட்டு தன்னடி ஜோதிக்கு எழுந்தருள போவதாகவும் உரைத்தார். கலியை அழிப்பதற்காக அவதரித்த கல்கி பகவான் தனது பரிஷத் கணங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு செய்து மிக அழகாக சத்கர்மங்களை எடுத்துரைப்பார். சிவனால் கொடுக்கப்பட்ட கிளி ஒரு நாள் கல்கியிடம் வந்து சிம்ஹல தீவை ஆளும் பிரகத்ரதனுடன் பத்மா எனும் ஒரு அழகிய பெண் இருக்கிறாள். அவளை உமா மகாதேவர் ஒரு நாள் பிரசன்னமாகி நாராயணரே அவருக்கு கணவராவார் என்று கூறினார் என கூறும். சிம்மள நாட்டில் பத்மாவின் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு நடக்கும். கிளி கூறியதை கேட்டு கல்கி பகவானுக்கும் பத்மாவிற்கும் இடையே கிளி தூது செல்லும். இனி தூது வெற்றியாக பகவான் பத்மா இருக்கும் ஊருக்கு வந்து சேர்வார். இனி பத்மாவிடம் செய்தி கூறி இருவரையும் இணைத்து வைக்கும் ஏற்பாடுகள் நடக்கும். பத்மாவின் தந்தை கல்கி பகவானை அரண்மனைக்கு அழைத்து சென்று ஸ்வர்ண வேதியில் அமரச் செய்து வேதோகித விற்பன்னர்கள் முறைப்படி சடங்குகள் செய்ய பிரம்மதேவர் கூறிய வண்ணம் பத்மா கல்கி பகவான் திருமணம் இனிதே நடைபெறும். கல்கி தேவர் பத்மாவுடன் சம்பளம் வருதல், விஸ்வகர்மா நகரம் அரண்மனை அமைத்தல், ஞாதி பந்து சேனைகளுடன் புத்த ஜைனர்களை ஜெயித்தல், ஹரித்வாரத்தில் ரிஷிகள் கல்கியை சந்தித்தல், சந்திர சூரிய வம்ச வர்ணனை, ஸ்ரீராமச்சரிதம், தேவாபியும் மருவும் கல்கியும் வருதல் நடைபெறும். திக்விஜயம், கோவிகோசர்கள் வதம், பல்லட தேச யாத்திரை, சுசாந்தையின் பக்தி, கல்கியை இல்லத்திற்கு தூக்கிச் செல்லல், தர்மமும் கிருதயுகமும் வருதல், ரமா கல்கி விவாகம், சசித்வஜனுக்கு மோக்ஷம், அரசர்களுக்கு அரசை பகிர்ந்து அளித்து பட்டாபிஷேகம் செய்தல் நடக்கும். வைகுந்தம் அடைதல். சம்பள நகரில் பற்பல யாகங்கள் நடைபெறுதல், விஷ்ணு யசஸிற்கு மோட்ச வழிகாட்டல், கிருதமும் தர்மமும் உலகில் பரவுதல், தேவர்கள் பிரார்த்தனை, வைகுந்தம் பகவான் செல்லுதல் ஆகியவை நடைபெறும். 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.